அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யம்மியான ப்ளம் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரி. ஏன்னா இங்கே கரண்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கடுப்பான வேலையாக தான் இருந்தது. ஆர்டர்ஸுமே செய்யையில் கரெக்டாக நான் ஓடிஜியில் வைப்பேன், கரெக்டாக கரண்ட்டு போயிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உடனே ஸ்டவ் டாப்பில் மாற்றிட்டு கொஞ்சம் அப்படியே கடுப்பாகவே போயிட்டு இருந்தது ஒரு வாரம் ஃபுல்லாக. சரி இப்போ அவ்வளோதான், கிறிஸ்மஸே வரப்போகுது கிட்ட, இன்னுமே நம்ம ரெசிபி போடலன்னா அவ்வளோதான் சொல்லி நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல வேலையாக எடுத்து முடிக்கிற வரைக்கும் கரண்ட்டுமே போகலை. அப்புறமா இந்த எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது இல்லையா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பீட்டர். இது நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம ஸ்டாண்ட் மிக்சரே வாங்கிடுவோன்ட்டு பெரிய கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா முடியலை, இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்போதைக்கு வாங்க முடிஞ்சுது. இது 500 ரூபாய் கிட்ட தான் வருது. இது ரொம்ப பிராண்டட்லாம் கிடையாது, ஜுபேக்னு ஏதோ ஒரு நேமில் இருந்தது. நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்கமாக ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோன்னா நம்ம அதுக்கான ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதோட ரிவ்யூமே நான் செக் பண்ண இல்லை. ரொம்ப நல்ல ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரிவ்யூ நல்ல ரிவ்யூவாக தான் இருந்தது. ஸோ இதை நம்பி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரி ஓகே, கொஞ்சம் நாள் வந்தாலுமே நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நம்பி வாங்கிட்டேன். இதில் சின்னதாக அந்த ரிவ்யூ கொடுக்க சொல்லி ஒரு குட்டி அந்த ஸ்லிப் இருந்தது. அது கூட இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு சின்ன ஸ்லிப் இருந்தது, அவ்வளோதான். இதுக்கு அந்த வாரண்ட்டி அது இதுன்னெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒன்ஸ் நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. இது கூடவே அந்த எலக்ட்ரிக் பீட்டருக்கு அந்த விஸ்க்கு, அப்புறமா அந்த ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, நான் அந்த ஒயர் ரொம்பவே குட்டி ஒயரு, எனக்கு எங்கள் கிச்சனோட அந்த ப்ளக்லேயுமே பத்தலை. அப்புறமா அந்த ஹூக்கு இருக்கு இல்லையா, அது எப்படி போடுறதுனே எனக்கு முதல்ல தெரியவே இல்லை. நானும் எப்படியோ ட்ரை பண்ணுறேன், அதை சுற்றி பார்க்குறேன், எப்படி போடுறதுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருந்தது, எங்கே உடச்சி வச்சிருமோன்ட்டு அந்த மாதிரி இருந்தது. இது வீடியோவில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பயங்கரமான டவுட்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் பார்க்கல எனக்கு பயமாக இருக்குது, என்னடா இப்படிலாம் டவுட்டு வருமான்ட்டு. ஏன்னா நானுமே ரொம்ப பிகினர் தான். என்னோடய வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு தீபாவளி வந்தது இல்லையா, அப்போலேருந்து தான் நான் இந்த ப்ரௌனி செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரௌனி பிஸ்னஸே நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு வர டவுட்ஸ் எல்லாம் நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்குற எல்லா டவுட்ஸுமே என்னால் கிளியர் பண்ண முடியலை. அதனால தான் நான் இதையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானுமே வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் இது எப்படி செட் பண்ணணும்னு. ஆனால் நான் மறந்துட்டேன். அப்புறம் எப்படியோ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா திருப்பி வீடியோ ஆன் பண்ணி பார்த்தா சும்மா ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது அழகாக செட் ஆகிக்குது. அப்புறமா இன்னொரு விஷயமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டாக ப்ரமோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எந்த அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. சும்மா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். அப்புறம் அதுலேயுமே ஒரு சில சிஸ்டர்ஸ் நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேரோடது. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க என்னை பற்றி சொல்லிவிட்டு, ரொம்பவே அவங்க எப்படின்னா ரொம்பவே இன்னசென்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு அவங்க பேசுனது கேட்கல. எப்படின்னா எல்லாருக்குமே இருக்கிற எதிர்பார்ப்பு தானே, அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா நம்மளுக்கு ஆர்டர் வரணும் அப்படின்னு. ஸோ எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுட்டதா சொல்லியிருந்தாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஆனால் எனக்கு எந்த ஆர்டருமே வரலங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வீடியோவுமே அதுக்கேற்ற மாதிரி ரீச் ஆகணும் இல்லையா. நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ 1K அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கம்மியான பேர் தான் பார்த்துருப்பாங்க. அதனால் யாராக இருந்தாலுமே சரி, நம்ம என்னடா இது ஆர்டர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. எனக்குமே எடுத்த உடனேலாம் ஆர்டர் வரல. இப்போயுமே எப்படின்னா தினமும்லாம் ஆர்டர் வராது. ஒரு சில நாளுக்கு ஆர்டரே இல்லாமல் கூட இருக்கும். திடீர்னு ஆர்டர் வரும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ ஆஃபர் ஏதாவது கொடுக்குறோன்னா அன்றைக்கி என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு 4-5 ஆர்டர் அந்த மாதிரி வரும். அதுவே 1/2 kgன்னு கூட வராது, 1/4 கிலோ அந்த மாதிரிலாம் தான் வருமே. ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக பொறுமை ரொம்ப தேவை. நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக செய்யுங்க. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உண்டான டைம் கிடைக்கும், சரியா? அதனால தான் சொல்லிக்கிறேன், இதையுமே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ட்ரையல் எல்லாமே பார்த்துட்டேன், எப்படிலாம் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் அது வெளியில் எடுக்கிறதுமே அந்த பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வெளியில் வந்துடும் அழகாக. நல்லா இருந்தது, நல்லா ஹேண்டியாக, நல்லா க்யூட்டாக குட்டியாக இருந்தது. இப்போ இந்த ப்ளம் கேக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன்.
மாவு, சர்க்கரை, அப்புறமா சுக்கு, அப்புறமா பட்டை இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ எல்லாமே நான் ரெடியாக வச்சுக்கிட்டேன். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் மறக்காமல் நான் ஆட் பண்ணிடுறேன். எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர் நான் மாட்டிட்டேன் அந்த ப்ளக்கில் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். சுத்தமாக ஒயர் பத்தவே இல்லை. நான் கீழே வச்சு பண்ணுறதுக்குமே எனக்கு ஹைட்டு பத்தவே இல்லை. அதனால் ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா இது ஸ்டார்ட் பண்ணையில் நல்லா தான் இருந்தது. போக போக வந்துட்டு ஒரு மாதிரி ஒயர் ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. சரி நம்மளோட இந்த ப்ளக் பாயிண்ட் தான் சரியில்லை, அதனால தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தாக்கா இன்னொரு சிஸ்டருமே வந்துட்டு அவங்களுமே ஹோம் பேக்கர் தான். அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, அவங்களும் சேம் இதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே இதே ப்ராப்ளம் தான் வந்தது அப்படின்னாங்க. என்னடா இதுன்னு பயமாக போயிடுச்சு. சரி ஓகே, எவ்வளோ நாள் வருதோ வரட்டும்னு சொல்லியே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரமல் சிரப் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட கிராம் கணக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இது நம்ம கலக்கவே கூடாது, அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டார்க்கிஷாக அப்படியே மாறிடும் கலர் எல்லாமே. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட ப்ளம் கேக் ரொம்பவே நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட ப்ளம் கேக்கில் என்ன கலர் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் கரண்டி வச்சிடவே கூடாது. நல்ல கலர் அதுவாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இது அப்படியே விட்டோன்னா ரொம்ப கொஞ்சம் கசந்துற மாதிரி வந்துடும். அதனால் சுற்றி இருக்க சக்கரை ஃபுல்லுத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா சூடாக தான் சேர்க்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரியாக கட்டிகள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படியே நம்ம ஹீட் பண்ண அது அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே தெறிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. எடுத்த உடனே மொத்த தண்ணியும் அப்படியே சேர்த்துறாமல் இந்த மாதிரி கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரேடியே சேர்க்கையில் ரொம்ப அப்படியே தெறிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கட்டிகள் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கையில் அது அப்படியே கொதி வரையில் அது நல்லா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும். இந்த ப்ளம் கேக்கை நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த 3வது கப்பு தண்ணியுமே சேர்த்துட்டு இதுவுமே நல்ல ஒரு கொதி வந்துடட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்குறதா இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப வந்து சேர்த்துறாதீங்க. 1 கப் அளவுக்கு சரியாக இருக்கும் இந்த கேக்கோட அளவுக்கு. இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான கிராம்ஸில் இந்த கேக் கிடச்சிது எனக்கு. அது நான் வந்துட்டு எடை போடலான் தான் இருந்தேன். ஆனால் எடை போடுறதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ப்ராப்பரான கேக்கோட அளவு வந்துட்டு சொல்ல முடியலை. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சா? கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரிஸ், அப்புறமா கேஷ்யூ அந்த மாதிரி நட்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப ப்ளெயினாக வந்துட்டு டேட்ஸ் வச்சு மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் டேட்ஸ் சேர்க்குறதால வந்துட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், கலருமே ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான். இதுலேயும் நம்ம பைனாப்பிள் க்ரஷ் கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலுமே ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்க்கையில் கலருமே ரொம்ப நல்லா ரிச்சாக கிடைக்கிது. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேட்ஸ் வந்துட்டு இந்த சக்கரை பாவு கூட நல்லா கலந்து கொதிச்சுட்ருக்கு இல்லை, இது கூடவே நம்ம இந்த க்ரஷையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை இறக்கி வச்சிடணும். இது நம்ம இந்த மாதிரி பண்ணையில் வந்துட்டு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு அகலமான ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். அந்த முட்டையில் சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும் சைடில் கூடி. அது கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரௌனிஸ் எது செஞ்சாலுமே சரி கண்டிப்பாக அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த கேக்குக்குமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான்.
நான் வழக்கமாக செய்யலை, எப்போவுமே இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நான் யூஸ் பண்ணி செஞ்சதே கிடையாது. சும்மா நான் விஸ்க் வச்சு தான் இது வரைக்கும் நான் கேக், ப்ரௌனிஸ் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே கொஞ்சம் அப்படியே பதட்டமாக இருந்தது, ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலில் போகிற மாதிரி இருந்தது. அப்புறமா போக போக வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. இருந்தாலுமே அதை செஞ்சு முடிச்சோன்னே அந்த ஏரியாவை பார்க்கவே அவ்வளோ பயமாயிருச்சு. என்னடா இதுன்ட்டு அப்படி தெரிச்சு போயிருந்தது. இதுக்கு நல்ல பெரிய பவுல் அந்த மாதிரிலாம் வேணும் போல். இனிமேல் தான் நான் அது எல்லாமே வாங்கணும். இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த முட்டை எல்லாமே நல்லா லைட்டாக அடித்ததுக்கப்புறமா பாதி கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி தான் செய்யணும்னு கிடையாது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணிலாம் செஞ்சதே கிடையாது. நீங்கள் நார்மல் விஸ்க் இருந்தாலே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், தாராளமாக செய்யலாம். ஸோ நிறைய பேர் வந்து நினைப்பீங்களே நம்மக்கிட்ட விஸ்க் இல்லை, இந்த மாதிரி பீட்டர் இல்லைன்னு சொல்லி, அதனால் சொல்லிக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணி நான் செய்கிறேனே. அப்புறமா சர்க்கரை வந்துட்டு பொடி பண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம டீ, காஃபிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சர்க்கரை, அந்த சர்க்கரை நம்ம அப்படியே டேரெக்டாகவே நம்ம இதில் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த கேக்குக்கான எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்துட்டு ஒரு 3 எசன்ஸ் கிட்ட சேர்க்குற மாதிரி இருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், அப்புறமா மில்க் எசன்ஸ் 3மே சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் முக்கியமாக வந்து ரம் எசன்ஸுமே வந்துட்டு சேர்ப்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சேர்த்ததே கிடையாது. நான் சேல்ஸ் பண்ணுற ப்ளம் கேக்குக்குமே சரி நான் சேர்த்ததே கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 2மே ஒரு மூடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா மில்க் எசன்ஸ் வந்து எனக்கு பக்கத்தில் கிடைக்கவே இல்லை, அதனால் நான் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஆட் பண்ணி செய்யலை, இன்னுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த எசன்ஸ், மில்க் மேட் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கேக் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்பீட் 1ல் வச்சு தான் நான் வந்து பீட் பண்ணி எடுத்தேன். ஏன்னா இதுவே வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கையில வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஒயர் ஸ்மெல் வர மாதிரி இருந்தது சைடில் இருந்து, அந்த ப்ளக் கிட்ட இருந்து. அதனால் கொஞ்சம் பயத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அதிகமான ஸ்பீடு வச்சு என்னமோ அது ஆயிடுச்சுன்னா, அதனால் நான் 1 ஸ்பீட்லேயே தான் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து செஞ்சேன். ப்ராப்பராக எனக்கு இன்னுமே வந்து அந்த பீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு வந்து தெரியலை. நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் ரெஃபர் பண்ணி தான் வந்து கற்றுக்கணும். ஆனால் இந்த பீட்டர் யூஸ் பண்ணதும் போதும் என் கிச்சன் ஃபுல்லாக நல்ல நாஸ்தியானதும் போதுங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து தெரிச்சிருச்சு. கை, செவரு ஃபுல்லாக வந்து அப்படியே தெரிச்சிருச்சு. பவுலுமே என்னால் டக்குன்னு வேறு மாற்ற முடியலை, எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்கணும்னு நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த க்ரஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேரிச்சம்பழம், சக்கரை பாவு, கேரமல் எல்லாம் கலந்தது செம்ம கலராக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது நம்ம வந்துட்டு இந்த முட்டை கலவை கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா ஏதோ ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வாசமாக சூப்பராக இருந்தது. இதுவே நம்ம ஆரஞ்சு ஜூஸில் அந்த மாதிரிலாம் ஊற வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், அதனால தான் நான் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரஷ் எல்லாமே நம்ம கலந்ததுக்கப்புறமா பட்டருமே வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து உருக்கி வச்சுருந்தேன். அதையுமே நம்ம ஒரு பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கிராம் கணக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இதை ஆன் பண்ணோன்னு அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அதிகமான அளவு ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா பயங்கரமாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த க்ரஷ் கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு கலரோடு கிடைக்கும். இது நம்ம சேல் பண்ணுறதுக்குன்றதால ரொம்ப நல்லாவே இருக்கும். எதுக்காக இந்த கலரை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நிறைய பேர் என்னோடய ப்ளம் கேக் அந்த நான் லாஸ்ட்டாக லான்ச் பண்ணது வந்து சொல்லியிருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து பர்சனலாக வந்து கேட்டிருந்தீங்க, என்ன கலர் ஆட் பண்ணுறீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதனால தான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம அந்த பீட்டர் எல்லாத்தையும் எடுத்து யாரை கட்டியாச்சு. இதில் நம்ம மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடாவும் பவுடரும் குட்டி ஸ்பூனில் தான் வந்து சேர்த்துக்கணும். எல்லாமே நான் ஆல்ரெடி கலந்து ஜலிச்சு வச்சுருந்தேன். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் இது கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். லைட்டாக நம்ம கலந்து எடுத்தாலே போதும். இந்த மாவு வந்து வெளியில் தெரியக்கூடாது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு கலந்துட்டு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நம்ம இதில் கலந்துக்கலாம். மாவு டஸ்ட் பண்ணி கலக்கிறதால நம்மளுக்கு அடியில் போய் தங்கிராது. டூட்டி ஃப்ரூட்டி நல்லா ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் கேக்கில். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலந்துட்டு லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நான் ஒரு இது வந்து மறந்து போயிட்டேன். இந்த பட்டையும் இஞ்சி இருக்கு இல்லையா, காஞ்ச இஞ்சி சுக்கு, அது ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல வேளை லாஸ்ட்டாக ஞாபகம் வந்தது. ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் கலந்துக்கிட்டேன். இந்த மாவு மொத்தமாகவே இந்த டின்னில் வந்து பத்தாது. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். கம்மியாக சேர்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். ரொம்ப ஃபுல்லாமே சேர்த்துடக்கூடாது. அதனால் ஒரு 3/4 கிட்ட மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னொரு மோல்டுலையுமே நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து அடுப்பில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் ஒரு மோல்டும் ஓடிஜியில் ஒரு மோல்டும் வச்சுருந்தேன். ஓடிஜியில் வச்சது வந்து கரெக்டாக எனக்கு ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆச்சு கரெக்டாக பேக் ஆகி வரத்துக்கு. அடுப்பில் வச்சுருந்தது வந்துட்டு கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துலேயே பேக் ஆகி கிடச்சிருச்சு. நம்மளோட டின் சைஸ் பொறுத்து தான் நம்மளோட டைமிங் எல்லாமே வந்துட்டு மாறுபடும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஓடிஜி வந்துட்டு பெருசாக சின்னதான்னு சொல்லி தெரியாது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து டைமிங் எல்லாமே மாறுபடும். நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த பெரிய ஓடிஜிக்கான அந்த ராடு மாற்றுறது அதெல்லாமே கேட்குறீங்க. எனக்கு நிஜமாக அதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். எனக்கு தெரியலை, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ரிப்பீட்டடாக எனக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வருது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் டாப்பில் வந்துட்டு நான் வழக்கமாக இப்படி தான் வந்து வைப்பேன். நான் ஒரு பெரிய பிரியாணி பாட் எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த கேக்கோட மோல்டை வச்சுட்டு மூடி வச்சிடணும். இது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். ஒரு 5 நிமிஷமாச்சும் நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு கேக் வந்து சீக்கிரமாக ரெடியே வந்துடும். மூடி வச்சுட்டு பார்த்தா கிச்சனே ஒரு கோலமாக இருந்தது. முட்டை அந்த பீட் பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக தெரிச்சு போயிருந்தது. செவத்துலேயுமே நல்லா தெரிச்சிருந்தது. ஆனால் செவரும் முட்டை கலரும் ஒரே கலருங்கிறதால அந்தளவுக்கு வீடியோவில் தெரியலை. அப்புறமா இந்த ப்ரௌனி வந்துட்டு காலையில் தான் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்தது. திடீர்னு ஆர்டரே இல்லாமல் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் திடீர்னு ஒரு ஆர்டர் வரும். டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு எடுத்துட்டு அதையுமே வந்து ஒரு சைடு வந்து ஆற வைக்கணும். அப்புறமா இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இது அப்படியே விட்டால் அவ்வளோதான், ரொம்ப ஸ்மெல்லு அதிகமாகிடும், முட்டை ஸ்மெல் வேறு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது சொல்கிறதுக்கு அளவே இருக்காது. எல்லாத்தையும் நிம்மதியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரௌனிஸ் வந்துட்டு சேலமில் இருக்கிற ராஜலக்ஷ்மி சிஸ்டர் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சேலம்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு ஆர்டருமே இது. என்னோடய வீடியோ பார்த்துருந்ததா சொன்னாங்க. அது ரொம்பவே அவங்களுக்கு வந்துட்டு க்ளீனாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இந்த கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 25 நிமிஷத்துலேயே நம்மளோட ஸ்டவ்வில் வச்சுருந்த கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பீட்டரில் செய்கிற கேக்குக்கும் நம்ம நார்மலாக விஸ்க் வச்சு செய்கிற கேக்குக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியவே இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரியான அந்த சாஃப்ட்னஸோட ஒரே மாதிரி தான் எனக்கு இருந்தது. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியலை. பீட்டரில் செஞ்சது கிச்சன் பூரா வந்துட்டு முட்டையானது தான் மிச்சம், அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் க்ரீம் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் வழக்கமாக அந்த விஸ்க் வச்சே செஞ்சு எனக்கு பழகிட்டதாலேயோ என்னமோ தெரியலை. இது வந்து நல்லா எடுத்துகிட்டு சூடு நல்லா இது ஆறிடணும். ஆனால் இது சூடோடு இருக்கிறையிலே நம்ம வந்து கொஞ்சமாக அதில் கீ ப்ரஷ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்ட்டுமே இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அதில் கீ நம்ம தடவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப யம்மியான ப்ளம் கேக் ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. வீடியோவில் பார்க்கையில தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ நல்லா யம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ வந்துட்டு அவ்வளோவா பேருக்கு ப்ளம் கேக்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ளம் கேக் லான்ச் பண்ணி ப்ரௌனிஸ்க்கு இருந்த அந்த ரீச்சை விட ப்ளம் கேக் வந்துட்டு அந்தளவுக்கு யாரும் வந்து விரும்பி கேட்கல. நான் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, லான்ச் பண்ணதுலேருந்து சரியாக ஒரு 1.25 கிலோ வரைக்கும் சேல் ஆகிருக்கு. அவ்வளோதான். நான் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ப்ளம் கேக் வந்துட்டு வீடியோஸ்லலாம் பார்த்து ரொம்பவே கொஞ்சம் கிரேவிங்ஸ் அதிகமாகிருச்சு எனக்கே. அதனால தான் சரி நம்மளுமே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா நிறைய பேருமே வந்து சொன்னாங்க, அவ்வளோவா எனக்கு ப்ளம் கேக் பிடிக்காதுன்னெலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ செஞ்சாலுமே சரி டக்குன்னு காலியாக போயிடும். உங்களுக்குமே இந்த மாதிரி ப்ளம் கேக்ஸ்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ளம் கேக்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஈஸியான ப்ளம் கேக்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்புறமா அந்த குட்டி மோலில் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப அழகாக செட் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் இந்த ப்ரௌனிஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நான் பீஸ் போட்டுட்டு நான் கொரியர் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்துட்டு கொரியர் ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நான் முதல் நாள் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு ஈவினிங் நான் கொரியர் போட்டிருந்தேன். மறுநாள் காலையிலேக்கு ஒரு 9 o'clock கிட்டலாம் வந்து எனக்கு வந்துட்டு கால் வருது. கஸ்டமர் இந்த மாதிரி கால் எடுக்கலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆயிருச்சுன்னு. அந்த சிஸ்டருமே அவங்களுமே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காக தான் சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரம் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கலன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆயிருச்சுன்ட்டு. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறமா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்துட்டு எந்த கொரியர் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர்ன்ட்டு கேட்குறீங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில தான் நான் வந்து எஸ்டி கொரியருக்கு மாறியிருக்கேன். ஆனாலுமே இதுலேயே வந்து நான் முழுமையாக வந்து நான் போடுறது கிடையாது. ஒரு சில ஏரியாஸ்லலாம் வந்துட்டு எஸ்டி கொரியர் வந்துட்டு நான் அனுப்புகிறேன்னா அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஏரியாஸ்லலாம் நான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது போடுறதா இருந்தால் நல்லா விசாரிச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. அதனால தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக இங்கே சென்னைக்குள்ளே போனதே வந்துட்டு 4 நாள் டிலே பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எதுவுமே வந்து கோச்சிக்கல. என்னோடய சிச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க சிஸ்டர்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஆறுதல் சொன்னாங்களே. அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் எந்த கொரியர் போடுறதா இருந்தாலுமே சரி, அது உங்களோட விருப்பம் தான். நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. அப்புறமா ஷப்னா சிஸ்டர் ஃப்ரம் திருச்சி. இவங்க நோ மைதா நோ சுகர் குக்கீஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட ரொம்பவே ஹெல்த்தியான குக்கீஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்சி சைடு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இவங்கள்ட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி அப்புறமா ஜீரா குக்கீஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் திருச்சியில் இருக்கிறா இருந்தால் கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சபியா சிஸ்டர் இவங்களுமே திருச்சி தான். இவங்களுமே ஹோம்மேட் ப்ரௌனிஸ் அப்புறம் பிளாண்டீஸ் ப்ளம் கேக் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. இன்ஷால்லா இவங்கள்ட்டமே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.